ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவுகளும் அவசரமாக ஈரானுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்திய சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரும் ட்ரூ ப்ராமிஸ் ஃபார் தாக்குதலுக்கு தயாரான ஈரானிய தலைமைகளும் எகிப்திலே நடைபெறும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் போலி செய்திகளும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசி ஈரானுக்குள்ளே நுழைந்தால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுவார். ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலே அதிகரித்திருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளும் ஈரானுக்குள்ளே தொடர்ச்சியாக நடைபெறும் ட்ரோன் தாக்குதல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் உளவாளிகளும் யமன் மீதான உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய அதிரடி அறிவிப்பும் நெட்டன்யாகுவை ஊழல் வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான வேலை திட்டங்களையும் அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். நெட்டன்யாகு இஸ்ரேலுக்காக பல தியாகங்களை மேற்கொண்டுள்ளார். இஸ்ரேலிய மக்களுடைய நலனுக்காகவே நெட்டன்யாகு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார். இதனால் நெட்டன்யாகுவை இஸ்ரேலிய மக்கள் பாதுகாக்க வேண்டும். நெட்டன்யாகுவின் ஊழல் வழக்குகள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். இதைத் தொடர்ந்து தனக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணைகள் இன்னும் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என நெட்டன்யாகு உச்ச நீதிமன்றத்தில் கோரிக்கைகளையும் முன்வைத்திருந்தார். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச நீதிமன்றம் நெட்டன்யாகுவின் குறித்த கோரிக்கைகளை நிராகரித்திருந்தது. இதனால் நாளைய தினம் திங்கட்கிழமை நெட்டன்யாகுவுக்கு எதிரான இந்த ஊழல் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு விசேட ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலிலே நெட்டன்யாகுவுக்கு எதிராக என்ன செய்கின்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பயங்கரமாகும். ஈரானினுடைய அச்சுறுத்தல்களில் இருந்து இஸ்ரேலியர்களை பாதுகாப்பதற்காகவே நெட்டன்யாகு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார். எங்களோடு ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஒருங்கிணைத்திருந்தார். நெட்டன்யாகு ஒரு அற்புதமான மனிதராகவே திகழ்கின்றார். தற்போது இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்காக நெட்டன்யாகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பிக்கப் போகின்றார். ஹமாஸோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தங்களை முடித்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் நெட்டன்யாகு மேற்கொண்டு வருகின்றார். இவ்வளவு மிகப்பெரிய தியாகங்களை நெட்டன்யாகு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாள் முழுவதும் வழக்கு விசாரணைகளுக்காக அவரினால் நீதிமன்றத்தில் இருக்க முடியாது. நெட்டன்யாகுவுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணைகள் முழுமையாக ஒத்திவைக்கப்பட வேண்டும். அமெரிக்கா வருடத்திற்கு பல பில்லியன் டாலர்களை இஸ்ரேலுக்கு வழங்குகின்றது. நாங்கள் வேறு எந்த நாட்டிற்கும் இவ்வாறு அதிகளவான பணத்தினை வழங்கவில்லை. இஸ்ரேலை முழுமையாக பாதுகாப்பது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாகும். ஆனால் தற்போதைய நீதித்துறையினுடைய செயற்பாடுகள் இந்த வெற்றியினையும் அசிங்கப்படுத்துகின்றது. எனவே நெட்டன்யாகு விடுவிக்கப்பட வேண்டும். அனைத்து வழக்குகளில் இருந்தும் நெட்டன்யாகு அவசரமாக விடுவிக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் விசேட ஊடக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். நெட்டன்யாகுவின் ஊழல் வழக்குகள் அவருக்கு எதிராகவே இருக்கின்றன. மேலும் நெட்டன்யாகுவின் ஊழலுக்கான அனைத்து விதமான சாட்சியங்களும் உச்ச நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த வழக்கு விசாரணைகளில் தீர்ப்பானது நெட்டன்யாகுவுக்கு எதிராக வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நெட்டன்யாகுவுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்படுமாக இருந்தால் அது நெட்டன்யாகுவினுடைய பதவிக்கு மிகப்பெரிய சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். எனவே இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இந்த வழக்கு விசாரணைகளை ஒத்திவைப்பதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்பும் களமிறங்கி தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே குறித்த ஊழல் வழக்கு விசாரணைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் இந்த சமயத்தில் தான் நெட்டன்யாகு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தார். இதனால் 2 வாரங்களுக்கு குறித்த வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. எனவே இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவை கூட்டம் அவசரமாக கூடப்பட்டது. மேலும் குறித்த போர் அமைச்சரவை கூட்டம் தொடர்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். யமன் ஹவுதிகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். யமன் ஹவுதிகளின் இந்த தாக்குதல்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இஸ்ரேலை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கான விலைகளை அவர்கள் செலுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் தற்போது சில முடிவுகளையும் எடுத்துள்ளோம். இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய யமன் ஹவுதிகளுக்கு எதிராக உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இஸ்ரேலிய ராணுவ தலைமை அதிகாரிக்கு கட்டளையிட்டுள்ளேன். இதற்கமைவாக நாங்கள் விரைவில் யமன் ஹவுதிகளுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். எனவே நெட்டன்யாகுவின் வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்படுவதற்காக இன்றிரவு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கலாம். அல்லது இந்த வாரத்திற்குள்ளேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். மேலும் இன்றிரவு மொசாட் உளவு பிரிவும் அமான் உளவு பிரிவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் நெட்டன்யாகுவின் வழக்கு விசாரணைகளை ஒத்திவைப்பதற்கான கோரிக்கைகளை மொசாட் உளவு பிரிவினர் முன்வைத்திருப்பதாகவும்
கொல்லப்பட்டிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை முன்னிலைப்படுத்திய இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று காலையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் நேற்றிரவு நெகவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் முற்றுகைகளும் நிறுத்தப்படும் வரை யமன் ஹவுதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்வதாகவும் செங்கடல் முற்றுகையினை தொடர்வதாகவும் யமனினுடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக எவ்வளவு விலைகளை வேண்டுமானாலும் செலுத்துவதற்கு யமன் ஹவுதிகள் தயாராகவே இருப்பதாக யமன் ஹவுதிகளுடைய அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் லிச்சானி நதி கருகாமில் இருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லா வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்தவிதமான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என லெபனானுடைய ஜனாதிபதியும் பிரதமரும் தொடர்ச்சியான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் லெபனானுடைய தலைமைகள் எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கவில்லை. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். ஒரு நபர் வெற்றி பெறுவதற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும். களத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் முழுமையாக தயார் செய்துவிட வேண்டும். சரியான அடித்தளங்களையும் அமைப்புகளையும் முழுமையாக தயார் செய்துவிட வேண்டும். தற்போதைய சோதனைகளில் நாங்கள் மிகவும் பொறுமையாக இருக்கின்றோம். நாங்கள் காசா மற்றும் பலஸ்தீனிய மக்களை முழுமையாக ஆதரிக்கின்றோம். பலஸ்தீனிய காரணத்தை முழுமையாக ஆதரிக்கின்றோம். பலஸ்தீனுக்கான ஆதரவு வெறும் வாய் வார்த்தைகளில் மாத்திரம் இருக்கக்கூடாது. நடவடிக்கைகளிலேயே பலஸ்தீனுக்கான ஆதரவை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இதற்கமைவாகவே நாங்கள் பலஸ்தீனிய போர் முனைக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி யுத்த களத்திலும் களமிறங்கி இருந்தோம். மேலும் இந்த யுத்த களத்திலே நாங்கள் பல இழப்புகளையும் தியாகங்களையும் மேற்கொண்டுள்ளோம். எங்களுடைய மிக முக்கியமான தலைமைகளும் தளபதிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த பின்னடைவுகளை நாங்கள் முழுமையாக மீள கட்டமைத்துள்ளோம். தேவையான அனைத்து விடயங்களையும் முழுமையாக தயார் செய்து வருகின்றோம். நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அமைதியாகவே இருப்போம் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கின்றீர்களா? நிச்சயமாக இது உண்மை இல்லை. நாங்கள் அனைத்தையும் மீட்டெடுத்து தயார்படுத்தி வருகின்றோம். இறைவனின் உதவியோடு நாங்கள் வெற்றி பெறுவோம். முதல் நாளில் இல்லை என்றால் இரண்டாவது நாளில் அல்லது மூன்றாவது நாளில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என அவர் குறித்த ஊடக அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது அதிகரித்துள்ளது. நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை நான் பதிவிட்டிருந்தேன். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அசர்பைஜானின் வான்பரப்பை பயன்படுத்திய ஈரானுக்குள் உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அசர்பைஜான் வான்பரப்பை எவ்வாறு பயன்படுத்தியது என்பது தொடர்பாகவும் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தினூடாக எவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் நுழைந்தன என்பது தொடர்பாகவும் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்திலிருந்து ஈரானுக்குள்ளே எவ்வாறு ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை அசர்பைஜானிடம் சமர்ப்பித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அசர்பைஜான் வான்பரப்பையும் நிலப்பரப்பையும் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளது என்பது தொடர்பாகவே எல்லாவிதமான ஆதாரங்களுடனும் இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானிய அதிகாரிகள் குறித்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்ததை தொடர்ந்து அசர்பைஜான் ஊடகங்கள் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் ஆரம்பித்து விட்டன. ஈரானின் வடமேற்கு பிரதேசத்திலே அசர்பைஜான் இராணுவத்தினை களமிறக்கி நாங்கள் டப்ரிஸ் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி விடுவோம் என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் நாங்கள் ஆரம்பிப்போம் என்றும் அசர்பைஜான் நாட்டினுடைய வலதுசாரி கட்சி தலைவர்கள் ஊடகங்கள் மூலமாக எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஈரானிய உச்ச தலைவருக்கு எதிராகவும் அசர்பைஜான் ஊடகங்கள் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தன. இஸ்ரேலினுடைய முழுமையான ஆதரவோடு அசர்பைஜான் ஈரானுக்கு எதிராகவும் தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என பல அசர்பைஜான் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய இந்த விசாரணை அறிக்கையை அசர்பைஜான் முழுமையாக நிராகரிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. எனவே இதற்கு பிறகும் அசர்பைஜான் நாட்டோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை. 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் எவ்வாறு அசர்பைஜானுக்குள்ளே விருந்துபசாரங்களை வழங்கியதோ அதே போன்று இனி வரக்கூடிய நாட்களிலும் அசர்பைஜானுக்கு விருந்துபசாரங்களை வழங்குவதே சரியான தீர்வாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் ஈரானிய அதிகாரிகள் அசர்பைஜானுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்கு பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன.
அடுத்து நேற்றிரவு ஈரானின் ஷிராஸ் மற்றும் இஸ்ஃபஹான் ஆகிய பிரதேசங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகள் மூலமாகவும் பயங்கரவாத குழுக்களின் மூலமாகவுமே இந்த சிறிய ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த ட்ரோன் தாக்குதல்களை ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் முழுமையாக முறியடித்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகள் தொடர்ச்சியாக வேட்டையாடப்பட்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 20க்கும் அதிகமான உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். மேலும் சுற்றுலா பயணிகளாக ஈரானுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரைக்கும் சுற்றுலா பயணிகளாக களமிறங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். அத்தோடு ஈரானினுடைய மேற்கு மற்றும் கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாக பலர் நுழைவதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய பாதுகாப்பு படைகளுக்கும் இந்த உளவாளிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே மோதல்களும் ஏற்பட்டுள்ளன. மேலும் இந்த மோதல்களில் பல பயங்கரவாதிகளும் உளவாளிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு மாத்திரம் 64 பேரை ஈரானிய பாதுகாப்பு படையினர் குறித்த எல்லை பிரதேசங்களிலே கைது செய்துள்ளார்கள். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான உளவாளிகளை ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பசிச் படைப்பிரிவினரும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருவதனால் தற்போது அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தினூடாகவும் ஆப்கானிஸ்தான் எல்லை பிரதேசத்தினூடாகவும் அதிகளவான உளவாளிகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களை மொசாட் மேற்கொண்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்காகவே ஈரானிய பாதுகாப்பு படையினர் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அடுத்து ஈரானின் அணுசக்தி தளங்களிலும் அணுசக்தி ஆராய்ச்சி நிலையங்களிலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினால் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஈரானிய பாதுகாப்பு படையினர் முழுமையாக நீக்கியுள்ளார்கள். மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவரோ அல்லது அவர்களுடைய ஊழியர்களோ ஈரானுக்குள்ளே நுழைந்தால் அவர்களை நாங்கள் உளவாளிகளாக அடையாளப்படுத்தி அவர்களை நடுவீதியில் தூக்கிலிடுவோம் என ஈரானினுடைய பாராளுமன்ற துணை சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அதே போன்று சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவரோ மேற்பார்வை செய்யக்கூடிய ஊழியர்களோ ஈரானுக்குள்ளே நுழைந்தால் அவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் என ஈரானிய அதிகாரிகளும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்குள்ளே சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எல்லாவிதமான மேற்பார்வைகளையும் கண்காணிப்புகளையும் அனைத்து வேலை திட்டங்களையும் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான தொடர்புகளை ஈரான் துண்டித்திருப்பதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவருக்கு எதிராகவும் ஊழியர்களுக்கு எதிராகவும் ஈரானிய அதிகாரிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரானினுடைய அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக அனைத்து விதமான தகவல்களும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். மேலும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் மிகவும் சிறந்த வேலை திட்டங்களையே முன்னெடுத்து வருகின்றார். இதற்கு பிறகும் ஈரான் தொடர்பான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் அவர் மும்முரமாக மேற்கொள்வார் என்றும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளேயே ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை ஆரம்பித்துவிடும். ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்து பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் இன்னும் ஒரு மாதத்திற்குள்ளேயே ஆரம்பித்துவிடும். இதற்கான எல்லாவிதமான திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றன. இதனால் அவசரமாக ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஈரானின் யுரேனியம் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தலைவர் குரோசி குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு போர்டோ அணுசக்தி தளத்தினை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 2 நாட்களுக்கு முன்பே இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தினை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்களும் சரி செய்யப்பட்டிருந்தன. எனவே தற்போது போர்டோ அணுசக்தி தளத்தை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. இன்னும் 1-2 வாரங்களுக்குள் முழுமையாக சீர் செய்யப்பட்டுவிடும் என்றும் இதற்கான கட்டுமான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் ஈரானிய ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அடுத்து ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்துவதற்காகவும் ஈரானிடம் இருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல்களை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்காகவும் இவற்றுக்கு ஈடாக ஈரானினுடைய பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாகவும் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்றினை அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ஈரானுக்கு முன்வைக்கப் போவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அதாவது ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்க வேண்டும். மேலும் ஈரான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியம் செறிவூட்டல்களை அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இதற்கு ஈடாக நாங்கள் ஈரானினுடைய பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்குகின்றோம் என்று அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் முன்மொழிவுகளை முன்வைக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளேயே குறித்த முன்மொழிவானது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபினால் முன்வைக்கப்பட்டு ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா நேரடியாக களமிறங்க கூடாது என்பதற்காகவும் இது அமெரிக்காவினுடைய யுத்தம் அல்ல, இதனால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரிலே எந்தவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்க கூடாது என்பதற்காகவும் 8 அமெரிக்க செனட்டர்கள் ஒன்றிணைந்து ஒரு மசோதாவை முன்வைத்திருந்தார்கள். மேலும் காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என குறித்த மசோதாவிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மசோதாவை நிறைவேற்றுவதற்கான வாக்கெடுப்புகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த வாக்கெடுப்பிலே குறித்த மசோதாவுக்கு எதிராக 53 பேர் வாக்களித்திருந்தார்கள்.
வாக்களித்துள்ளார்கள். மேலும் குறித்த மசோதாவை ஆதரித்து 47 பேர் வாக்களித்திருந்தார்கள். எனவே அதிகளவான வாக்குகளினால் குறித்த மசோதாவானது தோல்வியடைந்துள்ளது. அதாவது ஈரானுக்கு எதிரான போரிலே அமெரிக்கா முழுமையாக களமிறங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா எல்லாவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கான அனுமதி செனட் சபையிலே வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியையே வழங்கியுள்ளார்கள். அடுத்து இப்படியான நிலைமையில் நேற்றிரவு சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அவசரமாக ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கு தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து சவுதி அரேபிய ஊடகங்கள் இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேல் முழுமையாக தயாராகிவிட்டது. அமெரிக்காவின் முழுமையான உதவியோடு இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை வெகு விரைவில் ஆரம்பிக்கப் போகின்றது என சவுதி அரேபிய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து ஈரானிய இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி அப்துல் ரஹீம் மௌசாவி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் வெகு நாளைக்கு நீடிக்காது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எந்த ஒரு விளைவுகளுக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எதிரிக்கு பல ஆச்சரியங்களை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானின் வடமேற்கு பிரதேசத்திலே சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை நகரங்களின் சுரங்கப்பாதைகளின் நுழைவாயில்களை ஈரானிய பாதுகாப்பு படையினர் அவசரமாக சரி செய்து வருகின்றார்கள். தற்போது வரை கிட்டத்தட்ட 60% சுரங்கப்பாதைகளின் நுழைவாயில்களும் நிலத்தடி நகரங்களின் நுழைவாயில்களும் சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களும் உச்சளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட போருக்கு தயாராகி வருகின்றது. ட்ரூ பொமிஸ் 4 தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றது. காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இன்றைய தினம் எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் இன்றைய தினம் எகிப்திலே காசாவின் யுத்த நிறுத்தம் தொடர்பாக விசேட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளை முழுமையாக வெளியேற்றிவிட்டு பலஸ்தீனிய போராளிகளை சரணடையக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தினை ஹமாஸ் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. ஹமாஸினுடைய நிபந்தனைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மாத்திரமே தற்போதைய பேச்சுவார்த்தைகளிலும் ஒரு முடிவு எட்டப்படும் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து காசா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலே 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களையும் தெற்கு காசாவிலே 10க்கும் அதிகமான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலினால் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 74 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவின் சப்ரா பிரதேசத்திலே மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் அல்-கஸாம் படைப்பிரிவின் இராணுவ சபை உறுப்பினராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய அபு ஒமர் அல் சூரி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அல்-கஸாம் படைப்பிரிவின் இராணுவ சபையினுடைய மிக முக்கியமான புள்ளியாகவே இவர் கருதப்படுகின்றார். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் கான் யூனிஸின் பானி சுஹீலா பிரதேசத்திலே 2 புல்டோசர் வண்டிகளை யாசின் ஏவுகணை மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த 2 புல்டோசர் வண்டிகளும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் வடக்கு காசாவின் தூஃபா பிரதேசத்திலே ஜில்சால் 4 வெடிகுண்டை களமிறக்கி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதனோடு வந்த சிப்பாய்களுக்கு எதிராக துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல்-கஸாம் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் காபிரா பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டையும் யாசின் ஏவுகணையையும் பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர் தங்கி வாகனத்தையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே பெரல் வெடிகுண்டை பயன்படுத்தி 2 ட்ரக் வண்டிகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் ட்ரக் வண்டிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 3 புல்டோசர் வண்டிகளும் 2 ட்ரக் வண்டிகளும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.